திரு சுமந்த், இன்னைக்கு மேஜர் ரிஃபார்ம்ஸை பற்றி பிரதமர் நரேந்திர மோடியுடைய 3வது ஆட்சி காலத்துடைய முதல் சுதந்திர தின உரையில் பேசியிருக்காரு. இதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கா? இதுக்கான பின்னணி என்ன நினைக்கிறீங்க நீங்க? முதல்ல பிரதமருடைய பேச்சுக்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் சம்பந்தமே இல்லை. ஊழலை ஒழிப்பதற்காக ஒரு போராட்டம் நடத்துறோம் அந்த ரீதியா பேசுறாரு. ஸோ அதே சமயம் எலக்ட்ரல் பாண்ட் இருக்கு, நிறைய விஷயங்கள் பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. அதனால பிரதமர் அந்த ஸ்பீச்சை ஜஸ்ட் நல்லா இருக்கு, நல்லா பேசுறாரு அப்படின்னு பார்த்துட்டு போனோமே தவிர அதுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை நம்ம ஆராயிருதுங்கிறது இப்போ முதல்ல முறையா நம்ம அவர் ஸ்பீச்சை கேட்டோம்னா அது நியாயம். 10 வருஷமா கேட்டுட்டு பிரதமர் இது சொல்லியிருக்கிறாரு அதனால இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சா அதை விட அதை நம்மளதான் குறை சொல்லமே தவிர அவரை சொல்ல முடியாது. அவர் ஏதோ பேசிட்டு போறாரு, அது ஃபிளரிஷோட இருக்கும், அதுல பொம்பாஸ்டிக்கா இருக்கும், அவர் பாட்டுக்கு பேசிட்டு போவார், அவ்வளவுதானே தவிர அப்படி கடந்து போயிட முடியாதே சார். பிரதமருடைய பேச்சு அப்படின்றது நாட்டுடைய எதிர்காலத்தை பற்றி யோசித்து அவர் ஒரு இலக்கு வைக்கிறாரு, அதை அவ்வளவு எளிதாக கடந்து போயிட முடியுமா? இல்ல, இப்போ பல விஷயங்கள் அவர் முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பு செய்வோம் அப்படிங்கெல்லாம் உத்தரவாதம் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த உத்தரவாதத்தில் எவ்வளவு உத்தரவாதம் நிறைவேற்றப்பட்டு இருக்குது? அதெல்லாம் இப்போ ஊழலுக்கு எதிர்த்து இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பேசிட்டு இருக்காங்கன்னா, அதாவது ஐதர் முழுமையாக மக்களுக்கு அறிவே இல்லைன்னு நினைக்கணும், இல்ல மக்கள் இது சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஏதோ அப்படியே இது ஒரு சடங்கு. செங்கோட்டையிலிருந்து பிரதமர் நாட்டுக்கு உரையாற்றுவதுங்கிறது இட் இஸ் an annual event. அந்த ஈவெண்ட்ல ஏதாவது பேசணும், அதனால அவர் பேசிட்டு போறாரு. ஸோ இதை உட்கார்ந்து நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லிட்டாரு, யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருவாங்களா? யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிங்கிறது கொண்டு வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா திரு சுமந்த்? அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? முதல்ல இந்த அரசு எது விரும்புகிறதோ அதை டிசம்பர் மாதம் வரை சாதிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு. ஏன்னா ராஜ்யசபால பேசிக் மெஜாரிட்டியே கிடையாது. அப்படி பார்த்தா 2 ஹவுசஸ்லயுமே இல்ல, ராஜ்யசபாலும் இல்ல, லோக்சபாலும் இல்ல. இல்ல லோக்சபால அட்லீஸ்ட் கூட்டணி கட்சிகளோட ஒரு அலையன்ஸ் இருக்கிறது. இல்ல, முதல் அவங்க கொண்டு வந்த மேஜர் பில் வக்ஃப் பில்லே அவங்களால கிராஸ் பண்ணி போக முடியலையே. இல்ல வக்ஃப் பில்லாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவங்க பார்லிமெண்டரி கமிட்டிக்கு ரெஃபர் பண்ற காரணமே இந்த 240. இதே 280னா அவங்களுடைய நடைமுறையே இது வேற மாதிரி இருக்கும். நம்ம தான் 2019 இருந்து 24 வரைக்கும் பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட் ஒரு விஷயம் இருக்குங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் என்பது இன் பிரின்சிபிள் அது தவறு கிடையாது. ஆனால் இந்த அரசாங்கம் யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று நினைப்பதுதான் நமக்கு என்ன அவங்க மனசுல வச்சிருக்காங்கிறதா. ஒண்ணுமே இல்லைங்க. அனைத்து மதத்தை சார்ந்த தலைவர்களை ஒரு குழு அமைத்து 6 மாத காலம் ஒருமித்த ஒரு ரிப்போர்ட்டை கொண்டாங்க. எல்லா தரப்பையும் சமரசம் பண்ணி ஒரு பில்லை கொண்டு வரணும் அப்படின்னா அது சாத்தியமே இல்லையே. இல்லைங்க, அதற்கு முயற்சி செய்யணும்ல. முயற்சியே செய்யறதுக்கு நீங்க இப்ப ரெடியா இல்லையே. மை வே ஆர் த ஹைவே. இப்போ 2019 இருந்து 24 வரை இந்த ஆட்சியினுடைய இது எனக்கு எது விருப்பமோ, கட்சிக்கு கூட கிடையாது, ஒரு 2 நபர்களுக்கு எது விருப்பமோ அது நாங்கள் நாடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வேற வழி கிடையாது. சரி, இப்படி ஒரு கேள்வி வைக்கிறேன். காஷ்மீருக்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி ஒரு கன்சென்சஸ்க்காக எதிர்பார்த்து இருந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இது சாத்தியமாயிருக்குமா அப்படின்னு ஒரு பிஜேபி தரப்பு கேள்வி கேட்கிறாங்க. இல்லைங்க, காஷ்மீரினுடைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை ரத்து பண்ணாங்க, 5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்று காஷ்மீரில் சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு, சில நெகட்டிவ்ஸும் இருக்கு. இப்போ சமீப காலத்துல பாத்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கி இருக்கின்றன. அங்கு தேர்தல் எப்போ நடத்தப்பட்டிருக்க வேண்டும், இன்னும் அதை பத்தி எப்போ தேர்தல் நடத்த போறாங்கன்னு இன்னும் தேதி அறிவிக்கல. சோ இது எல்லாம் ஒரு ஜனநாயக. அப்புறம் என்ன சொன்னாங்க அரசு? சுப்ரீம் கோர்ட்ல செப்டம்பர் 30க்குள்ள தேர்தல் நடத்தணும்னு சொல்லிருக்காங்க சார். எலெக்ஷன் அபிஷியல்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இன்னொரு 10 நாளுக்குள்ள அந்த நோட்டிபிகேஷன் வரணும்ல, இன்னொரு 20 நாள் நோட்டிபிகேஷன் வரணும். ஸோ அது ஒன்று. இப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, கண்டிஷன்ஸ் ஆர் நாட் சூட்டபிள் அப்படின்னு போய் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுப்பாங்க. லா அண்ட் ஆர்டர் மெயின்டைனிங் வில் பி அ ப்ராப்ளம், ஏதாவது ஒன்று சொல்லி அதை இன்னும் ஒத்தி வைக்கிறதுக்கான முயற்சி நடக்கும். தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. நம்ம ராணுவ வீரர்கள் தினமும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸ்டேட்ஹுட் ரெஸ்டோர் ஆல இன்னும் இன்னி வரை அது யூனியன் டெரிட்டரியாகவே இருந்து
தொடர்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது என்ன பெரிய ஒரு பிளஸஸ் என்ன ஆயிருக்கு. முதல் ஓரிரு ஆண்டுகளில் நிச்சயமாக ஓரளவுக்கு சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு அறிகுறி இருந்தது. பட் திருப்பியும் ட்ரிஃப்ட் ஆகிட்டு இருக்கிறது காஷ்மீர். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, கன்சென்சஸ் மூலம் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் இதெல்லாம். ஆனால் தன்னிச்சையாக எடுக்கப்படும் முடிவுகள், அதுவும் இத்தகைய மிக முக்கிய முடிவுகள், அது இந்த அரசினால் செயல்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் அவர்களுக்கு இல்லை. அதை தான் நம்ம முதல்லயே பார்த்துட்டோம். இந்த வக்ஃப் பில்லிலேயே வாபஸ் வாங்கினதுக்கு இது இப்போ ஒரு 6 மாசம் முன்னாடி வாபஸ் வாங்கியிருப்பாங்களா? வாய்ஸ் ஓட்டு பார்லிமெண்ட்ல 3 நிமிஷம் டிஸ்கஷன், வாய்ஸ் ஓட்ல பாஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். இப்ப ஏன் வாபஸ் வாங்குறாங்க? ஸோ இது எல்லாமே இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் ஓரளவுக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கக்கூடிய ஒரு தேர்தலா நம்ம பார்க்கிறோம். பிரதமர் இன்னைக்கு 4 மாதங்களுக்கு முன்பு இருந்த பிரதமர் வேற, இன்னைக்கு நாம் பார்க்கும் பிரதமர் வேற. அவருடைய ஸ்டேச்சர் குறைந்திருக்கிறது. சரி, இதை வைத்துக்கொண்டு எந்த அளவுக்கு அட்மினிஸ்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும். அது ஒரு கேள்விக்குறியாகி ஆகிவிட்டது. சரி, இன்னும் சில மாதங்களில், ஒரு நிமிஷம், இந்த அடுத்த மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைந்தால் நிச்சயமாக பாஜகவிற்குள்ளேயே குரல்கள் தலைமையை பற்றி பேச துவங்கும். ஜனவரி மாதம் இந்த 3 தேர்தல் முடிந்த வரைக்கும் பேச துவங்கலன்னு சொல்றீங்களா நீங்க? இப்ப வரைக்கும் பேச துவங்கலன்னு. இப்போ நிதின் கட்கரி ஒரு கடிதம் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எழுதுறாரு. அதுல என்ன சொல்றாரு? இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம், லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம்ல ஜிஎஸ்டி நீங்க குறைக்கணும். ஏன் அதை போன் எடுத்து பேச முடியுமா? ஒரு நிமிஷம் தானே, அவங்க கலீக் தானே, கேபினெட் கலீக் தானே. ஆனா அது பப்ளிக்கா வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போடுறாரு. ஒரு பிரஸ், ஒரு மீடியாக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய காரணம் என்ன என்றால், அதுவும் அவர் சப்ஜெக்ட் கிடையாது. அவர் ஹைவேஸை பத்தியோ ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தியோ இருந்தா ஹெல்த், அவர் இஸ் நாட் தி ஹெல்த் மினிஸ்டர். ஆனால் அதை பப்ளிக்கா கேட்கிறாருன்னா அதுல ஒரு சிக்னல் இருக்கு. உடனடியாக எல்லோருமே பிரதமருக்கு எதிர்த்த போர்க்கொடி எடுப்பாங்க. சோசியல் மீடியால பாஜகவுக்கு ஆதரவாக ஆழம் பார்க்கக்கூடிய முயற்சி அப்படின்னு நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது இருக்கு. சரி, இது உங்க முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு ஜி.கே. நாகராஜ் 2 விஷயத்தை சொல்றாரு. காஷ்மீருக்கு 6 வருஷங்களாக தேர்தல் நடத்தப்படலை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாச்சர்ல இந்த விஷயம் எல்லாம் இப்போதைக்கு சாத்தியமில்லை அப்படின்னு சுமன் சொல்றாரு. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, காஷ்மீர் குறித்து சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கடந்த ஆண்டு மட்டும் வரை 2 கோடி பேர் அங்க சுற்றுலா போயிட்டு வந்திருக்காங்க. 2 கோடி பேர்.